திமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் எல்லாத்துக்குமே தாவேகா தலைமையிலான ஆட்சி பெயர் மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், மகளிர் விடியல் பயணம், இந்த திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பெயர் மாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சை எழும்பியுள்ளது. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க. சார் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரிஜினல் அப்பாண்டா இப்போ அவர் தான், பேர் மட்டும்தான் இவர் வைக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இந்த கேள்விக்கு எனக்கு ஒரே ஒரு காமெடி ஒன்றுக்கு நினைவு வருது, சொல்லலாமா? சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா, வடிவேலு சொல்லுவார் ஒரு படத்தில், சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்ற கதையாக தான் இந்த கதை. அந்த காமெடி, இந்த காமெடியை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா திருமணம் நின்ற கதையாக தான் இது இருக்குது. சார் அவர் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துட்டார் சார். இவரால் என்ன செய்ய முடியும்? இதே போல் தான் யூபியில் இந்த யோகி ஆதித்யநாத்னு சொல்லி அலகாபாத்துங்கிற ஒரு ஊர் பேரெல்லாம் மாற்றினார். இதனால மக்களுக்கு அம்மஞ்சல்லி பிரயோஜனம் இல்லை சார். இந்த பேரை மாற்றுறதுனால மக்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இப்போ மகளிர் பேருந்து, விடியல் பேருந்து, அந்த விடியலை தூக்கிட்டாரு. விடியலை தூக்கிட்டாக்கில் அந்த திட்டத்தை நிறுத்த முடியுமா? இவரால் விடியலை தான் தூக்க முடியுமே தவிர அவர் கொண்டு வந்து அந்த முத்திரையை நகட்ட முடியுமா? நான் முதல்வன் திட்டம் என்ன அழகான திட்டம், அதை எடுத்துகிட்டு இவர் வேறு பேரை வைக்கிறார். காமராஜர் பேரா ஏதோ ஒரு பேரை வைக்கிறார். ஓகே, காமராஜர் கர்ம வீரர், அவர் கல்வி தந்த ஒரு இதான். அந்த பேரை மாற்றுறதுனால மக்களுக்கு என்ன பலன்? இப்போ எங்களுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் 3 மாதம் ஆட்சி போயிடுச்சு. நீங்கள் 10 நாள் 15 நாள் போனால் மக்கள் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 3 மாதத்தில் என்ன சாதனை பண்ணீங்க? மக்களுக்கு என்ன இதன் மூலமாக பயன் பெற்றாங்க? அவரு சரியில்லை, தீய சக்தி, தீய சக்தி, டிஎம்கே தீய சக்தி, டிஎம்கே தீய சக்தின்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சீங்க மக்களுக்கு? அமைச்சர்கள்ட்ட கேள்வி கேட்டாலும் நோ கமெண்ட் போயிடுறாங்க. முதல்வரும் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. அவர் வாயை திறந்தாலும் என்ன மாதிரி பேசுகிறாரு பார்த்தீங்களா? சட்டசபையில் அவ்வளோ பெரிய, அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது சார் அந்த பேச்சு. எங்கே அப்பாவே காணோம், ஏன்னா இப்படி காட்டுறாரு. இது என்ன சார்? அது அங்கே யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்க? பெருந்தலைவர் காமராஜர் உட்கார்ந்த இடம் அந்த சீட்டு, ஏன்னா அறிஞர் அண்ணா உட்கார்ந்த சீட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் டாக்டர் கலைஞர் உட்கார்ந்த சீட்டு, அம்மையார் ஜெயலலிதா உட்கார்ந்த சீட்டு, தளபதி மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்த சீட்டு, எல்லாமே பகுத்தறிவாளர்கள் உட்கார்ந்த சீட்டில் போய் ஒரு சினிமா டைலாக் மாதிரி அப்பாவை காணோம். ஏன்னா அப்புறம் இப்படி பண்ணுறது, இதனால மக்களுக்கு என்ன சார் பலன் சொல்லுங்கள்? மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா? நான் சோத்துக்கு வழியை கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் டைலாக்காக, சினிமா டைலாக்காக விடுறீங்க. ஏன்னா இந்த அப்புறம் அந்த ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு பில்டப்பு கொடுத்தாங்க சார். சார் இதெல்லாம் யார் சார் மக்கள் விரும்புகிறா? நான் கேட்குறது, சோத்துக்கு என்ன வழி, உணவுக்கு என்ன வழி, மக்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன வழி, ஏன்னா சுகாதாரத்துக்கு என்ன வழி, ஏன்னா அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு, அங்கங்கே கொலை அதை லெவல் பண்ணுறதுக்கு என்ன வழி, கஞ்சா போதைகளை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி, இதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்களே தவிர ஜனநாயகன் படத்தையோ அல்லது அவர் இப்படி காட்டுறதையோ, அப்பாவை எங்கன்னு டைலாக் இதில் போய் விடுறதோ இதெல்லாம் கேட்கல சார். அதனால் ஒரு பொறுப்பான பதிலாக முதல்வர் மக்களின் சொத்து, அவர் 6 கோடி மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் சொத்து, அவர் ஒரு பொறுப்பான ஒரு ப்ரெஸ் மீட்டு அப்பப்போ நடத்தினா எங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததை இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அம்மா உணவு முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அவங்க ஃபோட்டோ இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இதெல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஏன்னா அம்மா உணவகத்தில் பார்த்தா டிஎம்கே கவர்மெண்ட் வரும்போதே அம்மா ஃபோட்டோ தான் இருந்துச்சு. இதில் பார்த்தா நிறைய அம்மா உணவகத்தில் கூட விஜய் அவருடைய ஃபோட்டோ டக்குன்னு மாற்றிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டு அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதம் கூட இல்லை, 3 மாதம் ஆகுது. 3 மாதத்துலன்னு பார்த்தா நான் ஒரு 2 மந்த்து முன்னாடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அப்போன்னு பார்த்தா கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணி 1 மந்த்து தான் ஆகுது. அந்த 1 மந்த்துக்குள்ளே பார்த்தா எல்லா ஃப்ளோரிலுமே கேலண்டர், விஜய் அவர்களுடைய ஃபோட்டோ போட்டு எல்லா கேலண்டருமே இருக்குது. அப்போ 1 மந்த்துக்குள்ளே இவ்வளோ வேகமாக இவங்க அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் இதுவாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி போன கவர்மெண்ட் இருக்கும்போது அடித்த கேலண்டரே இருக்கும். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு அந்த 1 மந்த்து கிட்டத்தட்ட 1 மந்த்து கம்ப்ளீட் கூட ஆகலை, டக்குன்னு பார்த்தா இந்த கேலண்டர் அடிச்சிருக்காங்க. ரீல்ஸுக்காக முக்கியத்துவம் தராங்க. ஒவ்வொரு மினிஸ்டரும் நிறைய பேர் ரீல்ஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு தோணுது. எல்லாத்துக்குமே டிஎம்கே பண்ணதுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்பை போட்டு ஸ்டிக்கரை ஒட்டி அதை மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். தாவேக்கா என்ன ஆணியை பிடுங்கிச்சு அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் செஞ்சுன்னு சொல்லி ஸ்டிக்கரை ஒட்டுறது. காலை உணவு திட்டத்துக்கு அப்படி ஒரு திட்டம், மகளிருக்கு இப்படி ஒரு திட்டம்,
அப்படி இப்படின்னு சொல்லி இது வந்து ராஜ்மோகனே அவர் காசில் போட்டுட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லை விஜயே அவர் காசில் போட்டுட்டாருன்னா பிரச்சனையே இல்லை. அவரை போட சொல்லுங்க, ராஜ்மோகனை விஜயையும் சேர்ந்து 3 வேளையும் போடுங்களேன் பிரியாணியை. இது வந்து நான் என்னன்றேன்லாம் பாக்கெட்டில் இருக்கிற 50 ரூபாய் ஏற்றி சில்லறை மாற்றலாம், ஆனால் தன் பாக்கெட்டில் இருக்கிறதே தெரியாத வாயிற முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் ஈக்குவலி இவர் போகக்கூடாது. அவர் இன்னைக்கு எவ்வளோ பண்ணிக்கிறாரோ அதை தான் நீ பண்ணியிருக்கணும். நீ சொந்தமாக செயல்பட முடியாது. ஒரு ரோடு போடனாலும் அவங்க ஆல்ரெடி போட்டுட்டாங்க, ஒரு கல்யாண சத்திரம் கட்டினாலும் அவங்க கட்டிட்டாங்க. நீ போய் திறக்கிற வேலை தான். எந்த பஸ்ஸையும் நீ சொந்தமாக திறக்க போகிறது கிடையாது. அவர் விட்ட பஸ்ஸை தான் நீ திறந்துன்னு இருக்கணும், வேறு வழி கிடையாது. நீ எப்படி அப்பா காணமா இதை தான் நீ சொல்லி வாழ்ந்துன்னு பழைய சந்திரபாபு கோட்டு, புரியுதுங்களா அது சொல்கிறது? அரசியல்ன்றது இப்போ அதை பற்றி பேசினாலும் ஃபீலிங் தான். ஒரு யங்ஸ்டர் போய் ஃபுட்பால் விளாட முடியாது, இவர் மேட்ச் நடத்திடுவாரா? கிரவுண்டு காலியாகுதுன்ட்டு விளாட்றது தான் போட்ஸ். அது உன் கூட இருக்கிற ஆளுங்க நல்லா வச்சுன்னுக்கிறியா கரெக்டாக? என்ன பண்ணிக்கிற நீ? 10 மணிக்கு ஏந்துக்கிறன்ற இடம் வர்றதுக்கு முன்னால், எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னால் உனக்கு நீலாங்கர்லேருந்து வரணும், கோட்டை எதுன்னு தெரியாது. அப்போ கோட்டை தெரியாத, வாசல் தெரியாத நீ ஜெயிச்சுக்கிற? ஜெயிக்கல, ஏதோ கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. பிரதர் பேர் மாற்றிக்கலாம் பிரதர். ஒரு படத்தோட டயலாக் ஒன்று வரும், மரம் இன்னைக்கு பழம் பழுத்தா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா கடமை அப்படின்னு சொல்லுவார்ல. அந்த தேவர்மான் படத்தில் சிவாஜி சார் சொல்லுவார், விதை நான் போட்டது, இதெல்லாம் நான் பெருமையா கடமை. டிஎம்கே செஞ்சது கடமை, இவங்க செய்கிறது பெருமை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பேர் மாற்றிட்டா யார் சொன்னான்ற, இன்றைக்கி சத்துணவு திட்டம் யார் கொடுத்தா சொல்ல யார் சொல்லுவீங்க? நீங்கள் காமராஜன் தான் சொல்லுவீங்க. என்ன திட்டம் மாறினாலும் காமராஜர் பேர் மறைஞ்சிருச்சா? மறையே மறையில. சத்துணவு திட்டம் யார் கேட்டால் காமராஜன் தான் சொல்லுவோம். அதை மாதிரி திட்டங்கள் பேரனா மாற்றிக்கலாம். யார் காலை உணவுக்கு கொண்டு வந்தா அப்படின்னா ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க. யார் நாம திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க. யார் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஸ்டாலின் தான் சொல்லுவாங்க. பேரை மாற்றிட்டே இருக்கட்டும் பிரதர். விதை ஆனால் டிஎம்கே போட்டதான் பிரதர். அதனால் பயப்பில்லை, பேரை மாற்றிக்கிறட்டும், டாபிக் மாறாது. நீ உங்கள்கிட்ட கேட்டேன் சத்துணவு சொல்ல யார் திட்டம் தானே, அடுத்த நிமிஷம் காமராஜர் சொன்னீங்கல்ல, அது மாறல இல்லை. அது மாதிரி அது மாறாது. பேரை மாற்றிட்டே போட்டோம், அடுத்த ஆட்சி இருந்தாலும் பேர் மாற்றுவாங்க, மாற்றட்டும். ஆனால் விதை நம்ம டிஎம்கே போட்டது, ஆனால் பயப்பட தேவையில்லை. பேரை மாற்றிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க பாட்டு ஆசை யாரை விட்டுச்சு? அவங்க ஏதாவது செய்யணும்னு காட்டணும் இல்லையா? நாங்கள் 2 மாதம் எதுவுமே பண்ணாமல் இருந்தோம், மாற்றம்னு சொன்னாங்க. திட்டங்களை தான் மாற்றம் செய்யறதுக்கு வேற இல்லை, எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. பேராவது மாற்றினாலும் மாற்றம் காட்டிக்கிறலாம்ல, அதுக்காண்டி தான், வேற எதுவும் இல்லை. இது அதாவது அவங்களால வேற எதுவும் செய்ய முடியல, புது திட்டங்களை செயல்படுத்த முடியல. அதனால் இருக்கிறத சும்மா இருக்க முடியாமல் பேர் மாத்திராத பண்ணுறாத பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இருக்குது. அவரால் வேறு எதுவும் செய்ய முடியல, இதுதான் விஷயம். ஏன் கேஸ் தரேன்னாரு, இன்ன வரைக்கும் கேஸ் அதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது 2500 தரேன்னாரு, அதுவும் அதை பற்றி எதுவும் பேசவும் சரி இப்போ தரோம் அப்போ தரோம், இப்போ சூழ்நிலை ஆகுனா வெள்ளை அறிக்கை தரேன்றாரு. ஆனால் வெள்ளை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய மினிஸ்டர் வகையில் இருக்கவங்களே சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க வந்து சரியானதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க, தேவையில்லாமல் செலவுகள் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்களே தவிர்த்து, இதில் வந்து அதான் அவங்களால பேர் தான் மாற்ற முடியுமே தவிர்த்து வேறு எதுவுமே அவங்களால செய்ய முடியல. இதுதான் விஷயம். கண்டிப்பாக இவங்களால எதுவும் செய்ய முடியல. இதை பழைய இவங்க திமுக ஆட்சியில் செய்த திட்டங்களை வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க செய்த மாதிரி காட்டுறது வந்து ஒரு இது. இன்னும் இவங்களால் எதோ புதுசாக யோசித்து புதுசாக மக்களுக்கு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வர முடியல என்பது தான் இதை காட்டுது. முதலமைச்சர் நான்மகள் திட்டம், மகளிர் விடியல் பயணம், இதெல்லாம் பேர் மாற்றுறது வந்து இதை வந்து மறைமாற்றம் செய்கிறது தான். அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய இது வந்து இது பண்ணிடக்கூடாது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வந்து இந்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு. மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், அந்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு. இது அவருக்கு ஒரு இதாக இருக்கும், ஷாக்காக இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் திட்டத்தையே நான் வந்து பேர் மாற்றி வேறு மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறதா இருக்கும். இவங்களா புதுசு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்து அதுக்கு இவங்க பேர் போடலாம்.